ஹாய், நான் நிசன் மரூஃப். இப்போ நம்ம பார்க்க போகிறது HyperLedger Fabric 2.0 எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றது தான். இப்போது நான் HyperLedgerோடைய அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வச்சுட்டு அந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் கைட் பண்ணுற மெத்தடில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ தட் நீங்கள் ஃப்யூச்சரில் வெர்ஷன் சேஞ்ச் ஆகி வேறு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் சேம் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது HyperLedger 2.0 டாக்குமெண்டேஷன் எடுத்துக்குவோம். ஸோ கூகுளில் டைப் பண்ணுவோம். ஸோ இது டாக்ஸில் இருக்குது, எடுத்தாச்சு. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்லோ பேஸில் ஆஸ் இட் இஸ் நான் பண்ணிகிட்டே இது பண்ணுறேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ் ஆன் த கோலை பண்ணுறேன். ஸோ இந்த கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். பேசிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ண வேண்டிய வீடியோவை 10-15 நிமிஷத்தில் பண்ண முடிகிற வீடியோவை நான் எக்ஸ்டென்டிவாக பண்ணுறேன். ஸோ நம்ம கெட்டிங் ஸ்டார்டட் வந்துட்டோம். இங்கே நமக்கு இது பண்ண வேண்டியது ப்ரீ ரெக்வெஸ்ட்டுக்கு போகணும். ப்ரீ ரெக்வெஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம HyperLedger இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ப்ரீ ரெக்வெஸ்ட்டில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, கிட் இருக்கு வேணும், CURL வேணும், wget இருக்கணும், டாக்கர் இருக்கணும், டாக்கர் கம்போஸ் இருக்கணும். ஃபர்தராக நமக்கு கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும், Node.js இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் வித் NPMோட. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது, இன்ஸ்டால் பண்ணுறது Ubuntu 18.04 வெர்ஷனில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன்றதுனால அதை சூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இப்போ ஆல்ரெடி Fabric 2.1 ரிலீஸ் ஆச்சு, பட் நம்ம 2.0 இன்ஸ்டால் பண்ணுறோம். உபுண்டுல 20.04 வந்துடுச்சு, நம்ம 18.04 இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ ஒரு வெர்ஷன் ப்ரீவியஸ் வெர்ஷனில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் OS. இது ஃபேப்ரிக் ரெண்டுத்தையுமே என்னோடய லோக்கல் மிஷினில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால நான் க்ளவுடில் ஒரு ஃப்ரெஷ் லினக்ஸ் எடுத்து வச்சுட்டு நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஆல்ரெடி லினக்ஸ் 18.04 இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெஷ் மெஷின் இது. இவ்வளோ அப்டேட்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் apt get அப்டேட் போடுறேன். ஸோ தட் அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். ஸோ அடுத்து அப்கிரேட் கமெண்ட் போடுறேன். ஸோ இதை அப்கிரேட் பண்ணிடுறோம். ஸோ பெண்டிங் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறோம். எஸ், still installing, 70% is completed. ரெடியாக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் மெத்தட். மெயினாக எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதர் டாக்குமெண்டேஷன்லாம் பழைய வெர்ஷன்ஸுக்கு இருக்கும், புது வெர்ஷன்ஸுக்கு நீங்கள் தேடும்போது அது கிடைக்காது. அப்போ புது வெர்ஷன் வேறு யாராவது அப்டேட் போடுவாங்க, யாராவது ப்ரொசீஜர் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். வேற நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா ஸோ ரிலீஸ் அப்பயே நமக்கு டாக்குமெண்டேஷன் கிடைச்சிரும். ஸோ நம்ம அந்த டாக்குமெண்டேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம அப் டு டேட் இருக்கலாம். அதனால தான் நான் இங்கே அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஃபாலோ பண்ணி
உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜஸ்ட் நமக்கு ஒரு சில விஷயம்தான், ஜஸ்ட்டு சில கமாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். அதோடைய ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி சில கமாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டோம்னாக்கா வில் பி ஏபிள் டு ஃபாலோ த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிட் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வேறு யாராவது டாக்குமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டை கொடுத்துருப்பாங்க. sudo apt get install gitன்னு சொல்லி ஒரு கமாண்டை போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம காமன் சென்ஸில் we have to apply that command. பட் பேசிக்காக வந்து உபுண்டுவில் கிட் வந்து இருக்கும். நல்லா கிட் வெர்ஷன் இருக்குதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். வெர்ஷன் கமாண்ட் தப்பு. ஸோ -hyphen வெர்ஷன் நினைக்கிறேன். ஸோ let செக். கிட்டு 2.17 இருக்குது. ஸோ கிட் ப்ரீ இன்ஸ்டால் ஆகிருக்குது. தென் CURL பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ CURLும் ஆல்ரெடி இருக்குது, நியூஸ் வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்துடுவோம், டபிள்யூகேட்டுக்கு வந்துடுவோம். sudo apt இங்கே அந்த டபிள்யூகேட் CURL போடும்போதே அது கமாண்ட் அதுவே சொல்லிச்சு பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா பைனரிஸ் இருக்குது, ரிமூவ் பண்ண சொல்லி. ஸோ they given the sudo apt auto remove command கொடுக்க சொல்லி ஆல்ரெடி உபுண்டு ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஐம் பாசிங் தட் கமாண்ட், ஆட்டோ ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ unnecessary இன்ஸ்டாலேஷன்ஸ் ஃபைல்ஸ் இருந்ததுனாக்கா அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அது மெயினாக வந்து நம்ம அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா, அப்போதைக்கு வந்து டெம்பரரியாக சர்டன் ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ we have to remove it. இப்போது CURL இன்ஸ்டால் பண்ணுறோம். CURL ஆல்ரெடி இருக்குது. அடுத்து நம்ம டபிள்யூகேட் இன்ஸ்டால் பண்ணோம் ஆல்ரெடி. நம்ம டபிள்யூகேட் டிஃபால்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சூட கூட. நம்ம டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம், கம்போசருக்கு போயிடலாம். நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும், அடுத்து டாக்கர் கம்போசர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டாக்கர் வெர்ஷன் செக் பண்ணுறேன். ஸோ டாக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு அதுவே கமெண்ட்ஸ் கொடுத்துருச்சு. இஸ் 2 கமெண்ட்ஸ், ஸ்னாப் இன்ஸ்டால் டாக்கர் பண்ணலாம், இல்லை ஏபிடி இன்ஸ்டால் டாக்கரை பண்ணலாம். ஸோ நம்ம இப்போது இதுவே ஏபிடி இன்ஸ்டாலை யூஸ் பண்ணிக்குவோம். sudo apt install docker.io. இது நமக்கு லேட்டஸ்ட் அடிஷன் வெர்ஷன் 19.03.11 வந்து கொடுக்கும். எப்படி கிட் இன்ஸ்டாலும் பண்ணலாம். ஜஸ்ட்
ஒரு ஈஸினஸ்க்காக வேண்டி அவங்க கொடுத்துருக்க ரெக்கமெண்டட் கமாண்டே போட்டுருவோம்னு போட்டேன் நான். பேசிக்கலி ஏபிடி கெட் போட்டிங்கனாலும் ஏபிடி போட்டிங்கனாலும் சேம் தான். யூ கேன் யூஸ் போத். So now Docker is installing. அடுத்து டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டாக்கர் வெர்ஷன் செக் பண்ணிட்டோம். திஸ் 19.03.6 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, டேமன் ரன்னிங்ன்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ sudo systemctl start docker. ஸோ அடுத்து ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போதே டாக்கர் ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னாக்கா யூ கேன் பாஸ் ஆன் திஸ் கமாண்ட் sudo systemctl enable docker அப்படின்றது. if you did that, it ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். if you don't want that, just we can skip it. So I am enabling it because I'm basically இது வந்து dedicatedly going to use it for HyperLedger. அதனால் நான் இந்த சர்வரில் நான் ஆட்டோமேட்டிக்காக டாக்கரை எனேபிள் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணணும், ஆட் யூசர் குரூப் டு தி டாக்கர் குரூப். யூசரை வந்து டாக்கர் குரூப்பில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மெஷினில் நான் ஒரு யூசரை க்ரியேட் பண்ணவே இல்லை. ஆஸ் இட் இஸ் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க, ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக உபுண்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து HyperLedger இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சதுனால இதில் என்கிட்ட வந்து வேறு யூசரே கிடையாது. அதனால் நான் ரூட்டே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன யூசர் வச்சுருக்கீங்களோ சேம் யூசர் யூ டைப் இட். ஸோ ஜஸ்ட் ஒரு யூசர் நியூவாக ஒரு யூசர் டைப் பண்ணாங்க என்ன ஆகுதுன்றது பார்ப்போமே. இல்லாத யூசர் இதில் வந்து ஒரு யூசர் கூட கிரியேட் பண்ணல. இசன் இஸ் நாட் அவைலபிள் பேசிக்கலி. அந்த சூடோ யூசர் மோடுங்க இல்லை ஸ்பேஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் ஆட் பண்ணிப்போம். ஸோ தட் இட் வில் கிவ் அ கரெக்ட் எரர். user isn't does not exist. So இங்கே வேறு யூசர் இல்லைங்கனால ஸோ ஐ எம் ஜஸ்ட் டைப்பிங் root. ஸோ நெக்ஸ்ட் டாக்கர் கம்போஸ் இன்ஸ்டால் பண்ணணும். எகெயின் கம்போஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது கண்டிப்பாக. இப்போ தான் நம்ம டாக்கரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வெர்ஷன் செக் பண்ணுவோம். வெர்ஷன் செக் பண்ணால் இட் ஷுட் give us the error. டாக்கர் கம்போஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் வரணும். வித் தட் டாக்கர் கம்போஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் கமாண்டும் சேர்த்து வரும். ஆச்சுங்களா? ஸோ we have to snap install docker or apt install docker fn compose. நம்ம கண்டிப்பாக நம்ம இது தான் பண்ணிகிட்ருக்கோம், ஏபிடி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஸோ இங்கேயே நம்ம அப்படியே ஏபிடியே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்னாப் இன்ஃபோ டாக்கர்ன்றது இப்போ ஸ்னாப் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் வெர்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் அதோட ஸ்னாப் டூலோட அட்வான்டேஜ்.
இப்போ நம்ம ஸ்னாப் டூலை யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா இது ஸ்னாப் இல்லைன்னு சொல்லும். Then we have to install snap and then we have to install the corresponding application. But anyway நமக்கு தேவையில்லை நினைக்கிறேன் நான். ஸோ கம்போஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது Go ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். HyperLedger ஃபேப்ரிக் வந்து Go ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் டெவலப் பண்ணது. மோஸ்ட் ஆஃப் அஸ் Go ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். It is a programming language developed by Google. வந்து C and Python அது ரெண்டும் தான் வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பை கூகுள். ஸோ அவங்க ரெண்டுத்துடைய கெப்பாசிட்டியை வந்து பவரை வந்து எம்பர்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட்ஸ் கால்டு Go. கோவோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து பேரலல் ப்ரோக்ராமிங். பேரலல் அல்காரிதமில் ஸ்பெஷலைஸ்டு அல்காரிதம். ஸோ ஆஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி சிஓடைய பவர் அண்ட் பைத்தானுடைய ஃபீச்சர் அண்ட் சிம்பிளிசிட்டி இன்னும் வைடாக எல்லோரும் மார்க்கெட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. அதனால் லிமிட்டட் சர்க்கிளில் இருக்குது. ஸோ Go இருக்குதான்னு செக் பண்ணுறோம். Go -1 வெர்ஷன். ஸோ இட்ஸ் கிவிங் த கமாண்ட். இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். வில் யூஸ் apt install golang go யூஸ் பண்ணிக்கோ. GCC Goனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இட்ஸ் போத் ஆர் சேம். HyperLedgerோட மேஜர் போர்ஷன்ஸ் வந்து Go ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் any framework, any tools, it's a clubbing of multiple languages. So Go is a major core. With that Python, JavaScript, Node, Java இதெல்லாமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ HyperLedger will support all these languages. Go, Node.js, Java and Python. Of course everything will support C++. நான் மிஸ் பண்ணிட்டு சொல்கிறதுக்கு C++ also will support. ஸோ Go இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. நம்ம அடுத்தது Go path செட் பண்ணுவோம். ஸோ என்வயர்மெண்ட் வேரியபிளில் கோவை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ள நம்ம பின் டைரக்டரி ஆட் பண்ணிக்கிறோம். நாட் ஜஸ்ட் ஆல்சோ பின் டைரக்டரி. ஓகே, bin pathையும் செட் பண்ணிட்டோம். ஸோ தட் இட் இஸ் அவைலபிள். Go வந்து உங்களுக்கு என்வயர்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணதுனால இட் வில் பி அவைலபிள் எவ்ரிவேர். எந்த இடத்துல நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்டு Node.js. Node.js முன்னாடி let us install npm. npm இருக்குதான்னு செக் பண்ணுவோம். says it's not available. so apt install npm is the command. இப்போ apt install போட்டு நீங்கள் sudo apt install
npm let's install npm ks. So basically ubuntu la over time memory space ka vendi question yes kekkum, so we'll say yes, it will proceed and install. So ரொம்ப பெருசா then sir முடிஞ்சா sir இப்போ npm இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டால் பண்ணியாச்சு npm. அடுத்து let us check. அடுத்து நம்ம node இன்ஸ்டால் பண்ணனும். npm வெர்ஷன் செக் பண்ணிடுவோம். ஸோ 3.5.2 நமக்கு 5.6 வேணும். ஸோ அப்டேட் பண்ணுவோம். npm install. ஸோ இந்த கமாண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கும். கமாண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு npm at 5.6.0-g. so it will upgrade 3.5.2 5.6.0 upgrade பண்ணுறோம். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பைத்தான். பேசிக்கலி உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரீ இன்ஸ்டால்டாக தான் இருக்கும் லினக்ஸ் உபுண்டுவில். npm எப்பயும் 3.5.2 தான் காமிக்குது. Okay, let us use sudo apt update பண்ணிக்குவோம் previous. so anytime anywhere நமக்கு வந்து we find problems, நம்ம வந்து அப்டேட் பண்ண sudo apt அப்டேட் போட்டோம்னா sudo apt update or sudo apt get update போட்டோம்னா it will give list of files to update. அதுக்கப்புறமா நம்ம ஒரு அப்கிரேட் பண்ணி விட்டோம்னாக்கா நமக்கு வந்து இஷ்யூஸ் மோஸ்ட்லி சார்ட் அவுட் ஆகும். அடுத்து வந்து சம்டைம்ஸ் இட் வில் ஆஸ்க் ஃபார் ஆட்டோ ரிமூவ். நம்ம ஆட்டோ ரிமூவ் போட்டுட்டு தென் we can go ahead and install the things which we want to install. it install இல்லை, apt upgrade தான், uninstall கிடையாது. just apt upgrade, either apt upgrade or apt get upgrade. yes, so there is huge upgrades, 163 MB upgrades இருக்குது. so let us upgrade it and come back and install npm. install பண்ணியாச்சு. ஸோ நியூ வெர்ஷன் ஆஃப் grub இருக்குதுன்னு சொல்லுவேன். நமக்கு தேவையில்லை, grub அப்டேட் பண்ண தேவையில்லை. லெட் அஸ் கீப் த கரண்ட் வெர்ஷன் ஆஸ் இட் இஸ். செலக்ட் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிப்போம். ஸோ இட்ஸ் கம்ஸ் அவுட். பைத்தானுக்கு செக் பண்ணுறோம். இந்த அப்கிரேட் வெர்ஷன் 2.7 தான் நமக்கு தேவை. ஸோ ஆல்ரெடி இட் இஸ் 2.7. உபுண்டு 16.04 இருந்ததுனாக்கா அஃப்கோர்ஸ் வி நீட் டு அப்கிரேட். இது வந்து 2.7 இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சொல்ல. ஸோ பைத்தான் நீங்கள் 18.04 வில் ஹாவ் பைத்தான் 2.7 as well as பைத்தான் 3.6 ரெண்டுமே வந்து
இருக்கும். So going forward in the steps is necessary only for Windows. So நம்ம Ubuntu இருக்கிறதுனால இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். anything else நம்ம பண்ண வேண்டியிருக்கா பார்ப்போம். So we have done git install பண்ணியாச்சு, curl install பண்ணியாச்சு, get in wget இருக்குது, then docker install பண்ணியாச்சு, docker compose install பண்ணியாச்சு, go install பண்ணியாச்சு, npm and node.js install பண்ணியாச்சு. So mostly எல்லா prerequisites complete ஆயிடுச்சு. You can move to the next step. இப்போ இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்டில் ஹாவ் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணாக்கா இட் வில் டேக் யூ டு தி கொஷின்ஸ். அங்கே FAQs இருக்கும், வி கேன் செக் ஃபார்வர்ட். இப்போ நமக்கு கிளியர், இட்ஸ் ஆல் டன் கிளியர். இப்போ நம்ம வந்து சாம்பிள்ஸ்க்கு வந்துட்டோம். ப்ரீவியஸ் முடிஞ்சாச்சு. we are going to install the samples, binaries and docker image இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த செஷன் நம்ம இதோட முடிச்சிருவோம். சாம்பிள்ஸ் இதை பண்ணிவிட்டு மீன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு முடிச்சுக்குவோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து யூஸிங் த ஃபேப்ரிக் டெஸ்ட் நெட்வொர்க்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிள்ஸில் ஃபஸ்ட் கமாண்ட் நான் விட்டுட்டேன். ஐ எம் கிவிங் த நெக்ஸ்ட் கமாண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் போட்டோம்னாக்கா it will install 2.1, அதாவது the latest. அதான் curl-ssl போட்டு அந்த லிங்க் போட்டோன்னா that will get you the latest one. இப்போ இன்றைக்கி as on today it is 2.1, அதனால் 2.1 இன்ஸ்டால் பண்ணும். ஸோ நீங்கள் மேபி ஆஃப்டர் அ மந்த் ஆர் 2 சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறமா நீங்கள் அதே கமாண்ட் யூஸ் பண்ணிங்கனாக்கா it will bring the latest one, the latest update என்ன இருக்குதோ அதை இன்ஸ்டால் பண்ணும். So if you want a previous version, specific ஒரு previous version வேணும்னாக்கா, so this is the command. curl-ssl அந்த ஷார்ட்கட் https bitlay அந்த கோட் போட்டு pipe bash s போட்டுட்டு then we have to put the command. என்ன பண்ணணும், ஃபேப்ரிக்கோட வெர்ஷன், ஃபேப்ரிக் certified authority வெர்ஷன்ஸ் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னாக்கா it will bring the HyperLedger previous versions. ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம 2.0.1 போட்டு we are bringing it. It's installing. உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் HyperLedger-உடைய சாம்பிள்ஸ் ஹோல் சாம்பிள்ஸையும் கொண்டு வருது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் கொஞ்சம் ஃபைல் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நிறைய ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இது லேட்டஸ்ட் எடிஷனில். ஸோ கம்பேரிட்டிவ்லி இட் வில் பி ஃபாஸ்டர், அவ்வளோ டைம் எடுத்துக்காது. இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் லெங்க்தி டைம் தான் எடுத்திருக்கும், பிகாஸ் அந்த பேத் நான் எல்லா ஸ்டெப்ஸையும் அவ்வளோ டைம் இன்ஸ்டால் பண்ண டைம் எல்லாத்தையுமே அது கூடவே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஆஸ் அண்ட் கோ அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்திருக்கும். ஸோ அதர்வைஸ் the video could have been crisp. மேபி உங்களுக்கு போர் அடிக்கலாம், பட் யூ வில் பி ஏபிள் டு டூ இட் வித் மீ. என்னோட இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் தட் மச் டைம் ஐ எம் டேக்கிங். ஸோ நான் இந்த வீடியோவில் எந்த கமெண்ட்ஸும் போடலை, பிகாஸ் நான் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் யூஆர்எல் ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்கேன். மேபி அதுவும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன், அந்த லிங்க்கையும் நான் கொடுக்கல. ஸோ யூ டூ இட் யுவர் செல்ஃப்.
So the ultimate aim of this video is to make your stuff by yourself. அதுதான் நம்முடைய டார்கெட். நீங்களாவே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களாவே அச்சீவ் பண்ணிக்கணுங்கிறது தான். So that's why I'm taking you to the official documentation. So that's all. இப்போ நமக்கு எல்லா ஃபைல்ஸும் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைல்ஸில் நெக்ஸ்ட் செஷனில் ஃபேப்ரிக் டெஸ்ட் நெட்வொர்க்கை எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ until then, bye. நான் இசன் மாரூஃப்.